ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான நல்ல காரஞ்சாரமான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலான்றதை தாங்க பார்க்க போகிறோம். காரம் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஹோட்டல்ஸ் டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இது போல் செய்கிறதால காலிஃப்ளவரில் இருக்க சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் எல்லாம் ரிமூவ் ஆகிடுங்க. அதனால எப்போ காலிஃப்ளவரில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் இது போல் செஞ்சுக்கோங்க. இப்போ சுடு தண்ணியில் சேர்த்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவரை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இது இப்போ ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காய விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய பழுத்த தக்காளியை இது போல் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா குழைவாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கியிருக்கணும். அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொடியில் என்னென்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. அடுத்து இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படி கலக்கி விடுங்க. இப்போ காலிஃப்ளவர் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வறுவல் போல் தாங்க செய்ய போகிறேன். அதனால் இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கிரேவியை வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவி போல் ஆகிடும், அப்புறம் வறுவல் போல் இருக்காது. அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் சேர்க்கறதால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க. நெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லை என்னாலும் பரவாயில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரஞ்சாரமான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி இருக்குது. இது தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. சிம்பிளாக ஒரு ரசம் சாதம் செஞ்சுட்டு அதுக்கு தொட்டுக்க சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.